பண்ணிட்டேன். Live streaming is on. So we are live. ஸோ வழக்கம் போல் நம்ம காஞ்சி வீக்லி டிஸ்கஷனில் இன்னைக்கு வந்து ஓப்பன் சர்ச் அதை பற்றி வந்து நமக்கு சையத் ப்ரோ இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ சையத் ப்ரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹை ஆல், நம்ம டேரெக்டாக டாபிக்ல போயிடலாம். ஸோ என்னதுன்னா, ஸோ கன்சிடர் லைக் whenever you are going to search any details or something from a table, ஏதோ ஒரு டேபிள் இருக்குது, அதுலேருந்து நம்ம எதாவது சர்ச் பண்ண போகிறோன்னா what do we usually do? ஸோ அந்த எக்ஸாக்ட் அந்த வார்த்தையை போட்டால் தான் அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிள் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேனாக்கா, அதில் அலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூஸர் இருக்காருன்னா, I need to exactly match that query and then I am going to get the particular detail. உதாரணத்துக்கு I have a DB. ஸோ இப்போ அதில் வந்து 2 டேபிள் வச்சுருக்கேன். select all from employees. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு எனக்கு அலைஸ் அப்படிங்கிற இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா, ஸோ what I need to do is employees where emp name equal to not equal to alias இப்படி போட்டோம்னா தான் எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்டா எனக்கு கிடைக்குது. ஸோ ஹியர் ஐ நீட் டு புட் அன் எக்ஸாக்ட் ஸ்டஃப். இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னதுன்னா, சப்போஸ் இப்போது அலைஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ கன்சிடர் லைக் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், இன்னொருத்தர் வேறு ஏதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அலைஸ்ன்னு நான் ஃபெச் பண்ணேன்னா, லைக் ஐ வாண்ட் சம் ஒன் ரிலேட்டட் டு அலைஸ் அஸ் வெல், விச் மீன்ஸ் மேபி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இன்னொருத்தர் வேறு யாராச்சும் இருந்தாலும் எனக்கு அந்த டீட்டெயிலுமே எனக்கு சேர்த்து எனக்கு வேணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம்? அகெயின் நான் வந்து திருப்பி அதுக்குன்னு தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை, கன்சிடர் லைக் நவ் we are speaking in 1D, now let's speak in 2D. இப்போ 2Dனா இங்கே நான் வந்து எம்ப்ளாயி நேம், இங்கே டிபார்ட்மெண்ட் சொன்னேன். இப்போ அதே மாதிரி 4-5 ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஓகே, ஸோ தட் வில் பி லைக் அனதர் ஐட்டம், மேபி லைக் சேலரி ரேஞ்ச் ஆர் சம்திங் இருக்கட்டும். இல்லாட்டி இன்னொரு ஃபீச்சர், இட் கேன் பி என்ன பிளேஸ்லேருந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் மல்டி ஃபீச்சர்ஸை நம்ம ரிலேட் பண்ண சொல்ல we need some ஒரு டிஸ்டன்ஸ் பேஸ்டாக நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ டு ரிலேட் சம்திங். now let's again speak in 2D. நம்ம XYயை வச்சுப்போம். ஓகே, கன்சிடர் லைக் பேசிக் மேக்ஸ் XY ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இப்போ இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 1 2 3 1 2 3. so now what I'm going to do is consider like இப்போ எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது and then இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, so this is 2, this is 3, 3. so consider I have drawn this point using some magic. இந்த பாயிண்ட்டை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு I have done some magic. ஸோ அது மூலியமாக எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த மேஜிக் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, லைக் மேஜிக் அது அந்த பிளாக் பாக்ஸ் என்ன பண்ணுனாக்கா, ரிலேட்டிவாக இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு இட் வில் கிவ் தி நியர்பை கோஆர்டினேட்ஸ். ஓகே, அப்படின்னா இப்போது டாக் இருக்குது, பப்பி இருக்குது, போத் ஆர் ரிலேட்டட், நாட் ஈக்குவல், போத் ஆர் ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல இந்த வார்த்தைகளாக இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஐ எம் கோயிங் டு சென்ட் இட் டு ஒன் பிளாக் பாக்ஸ். அந்த பிளாக் பாக்ஸ் இட்ஸ் கோயிங் டு கிவ் மீ பாயிண்ட்ஸ். இந்த பிளாக் பாக்ஸ் நான் அப்புறம் வரும். இந்த ஃபஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு லெட்ஸ் டீல். ஸோ எனக்கு இந்த 2 பாயிண்ட் இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டும் அஸ் ஜஸ்ட் 2Dயில் நம்ம வந்து இது ரெண்டுமே கிட்ட தான் இருக்குது, இல்லை ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா we need some metric. என்ன மெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்டன்ஸ். ஓகே, எய்தர் நான் இங்கேருந்து டேரெக்டாக லைன் வரைஞ்சி இந்த இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் ஒன் வேல்யூ. அது இப்போ என்ன சொல்லுவாங்கனாக்கா ஈக்குவலிடியன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா ஐ கேன் ட்ரா ஒரு இது
இப்படி நேராக போயிட்டு பெர்பெண்டிகுலர் திருப்பி இங்கே போய் ரீச் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ். இன்னொரு வழியும் இருக்குது, என்னதுனாக்கா கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. which means consider, okay, maybe நான் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே வச்சுக்கிறேன் so that I can draw an angle. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன், பாயிண்ட் 1, இது வந்து பாயிண்ட் 2 வச்சுப்போம். ஸோ ரெண்டு ஆங்கிளும் ரெண்டு பாயிண்ட்டும் சிமிலர் க்ளோஸராக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு what I can do is I can draw a angle from 0.0,0லேருந்து I can draw one angle. ஸோ இப்படி வரைய சொல்ல இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குங்களா, இந்த இது கம்மியாக இருந்துச்சுனாக்கா தென் வாட் ஐ எம் சேயிங் இஸ் லைக் தீஸ் 2 points ஆர் நியரர் டு ஈச் அதர். ஓகே, இப்போது அது நியரர் டு ஈச் அதர் அப்படிங்க நம்ம சொல்கிறோம். நியரருங்கிற வார்த்தை இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் டேர்ம். கன்சிடர் லைக் ஈவன் இப்போ நான் வந்து குவான்டிடேட்டிவாக நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 2 cm இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 cm ரெண்டுத்துக்குமே 2 cm டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஒய் நாட் யூஸ்ஃபுல்னா, ஒரு பாயிண்ட் நியர்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் சம் அதர் பாயிண்ட்ஸ் ஆல்சோ டு பி கம்பேர்ட். இல்லாட்டினா நியர்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு இவனுக்கு நியர்னா தேர் இஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் லைக் தேர் இஸ் நோ ரீசன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா லைக் சிமிலர்லி இஃப் தேர் ஆர் லைக் மெனி அதர் பாயிண்ட்ஸ், கன்சிடர் லைக் மெனி அதர் பாயிண்ட்ஸ் இன் தி ஸ்பேஸ். ஸ்பேஸ்ன்னு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கோஆர்டினேட்ஸ் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அகைன் 2Dயில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கம்பேரிங் டு ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலர் பாயிண்ட்டுக்கும் க்ரீன் கலர் பாயிண்ட் கம்பேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் கம்பேர் பண்ண சொல்ல விச் இஸ் க்ளோசஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டாகுன்னு இருக்குனாக்கா இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த பாயிண்ட்டுமே பப்பின்னு இருக்குன்னு சொல்ல இருக்கலாம் இருந்துச்சுனாக்கா தென் ஐ எம் கோயிங் டு கெட் தி வேல்யூ. ஃபைன். இது 2Dயில் மட்டும் தான் பாசிபிளா? இல்லை, இது வந்து மல்டி டைமென்ஷனலையே நீங்கள் எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். மல்டி டைமென்ஷன் இந்த சென்ஸ் லைக் XY Z அந்த மாதிரி 7-8 எத்தனை ஆக்சிஸ் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் உங்களால் பாயிண்ட் வரைய முடிஞ்சுனாக்கா அதை வரைஞ்சி லைக் யூ கேன் டூ. சரி, இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், டேபிள் பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம், இங்கேயே வர அப்படின்னாக்கா one of the benefit that we are going to get out of this is semantic search, which means நான் ஒரு விஷயத்தை நான் தேட போகிறேன், அதுக்கு சம்மந்தமான விஷயங்களும் எனக்கு வேணும். லைக் சம் குரூப் ஆஃப் ஐட்டம்ஸும் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு படத்தை பற்றி தேடுறேன், எனக்கு அந்த படத்தை பற்றி அந்த படம் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துடணும், ப்ளஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் எனக்கு வரணும். அது சம்மந்தமான படங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்க, இல்லாட்டி ஸ்பாட்டிஃபை ஏதாச்சும் ஒரு இல்லை யூடியூப் ஏதாச்சும் ஒன்று பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சஜஷன்ஸ்னு வருது பார்த்தீங்களா, சஜஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் மூலியமாக தான் வரும். நீங்கள் ஸ்பாட்டிஃபையோட இன்ஜினியரிங் பிளாக் படிச்சிருந்தீங்கன்னா முன்னாடி ஒன்று போட்டிருப்பான், அனாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதமை வந்து 2009 கண்டுபிடிச்சிட்டான். If you are free, please read this paper. This is also nice. Fine. So now இப்போ நம்ம வந்து 2 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு லைக் வி ஆர் கம்பேரிங் வித் மெனி பாயிண்ட்ஸ். சரி, இப்போ மெனி பாயிண்ட்ஸ்னால் மேபி நான் கொஞ்சம் கிளியராக இங்கே எழுதிக்கிறேன். இங்கே இதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. இங்கேயும் நான் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வச்சு நான் ஒவ்வொருத்தையும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன், எல்லாத்துக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அது எல்லாமே நான் ஷார்ட் பண்ணி போகிறேன்னு வச்சுக்கோங்க. சே லைக் பாயிண்ட் 1 வந்து கம்மியாக இருக்குது, பாயிண்ட் 2 கம்மியாக இருக்குது, பாயிண்ட் 3 கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸு, இதெல்லாமே ஆர்டர் பையாக எல்லாமே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிசல்டன்ட் செட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரிசல்டன்ட் செட் எடுக்கிற இந்த அல்காரிதம் பேர் தான் இட்ஸ் KNN. ஒரு பாயிண்ட் எடுத்துப்பீங்க, அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஆர்டர் பண்ணிட்டு ஓகே இதுதான் இப்போ க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு, இது செகண்ட் க்ளோசஸ்ட்டு, இது தேர்ட் க்ளோசஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ போட்டுட்டு இப்படி போடுறது பேர் தான் இந்த KNN அல்காரிதம். ஸோ இப்போ நான் போட்ட பிறகு இப்போ எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா, ஐ எம் அச்சீவிங் ஒன் ஸ்டஃப், எனக்கு சிமிலரான ஐட்டம்ஸ் எனக்கு கிடச்சிருது.
இந்த லிஸ்ட்லேருந்து ஐ கேன் டேக் எனி டாப் n கேன் பி லைக் மேபி 3 5 10 இல்லாட்டி எவனா வேணால் இருந்துக்கலாம். ஸோ அதன் அவுட்புட்டாக யூ ஆர் கோயிங் டு கெட் ஏ லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் வந்து எல்லாமே சிமிலராக இருக்குது. எதுக்கு சிமிலராக இருக்குது? நான் தேடுறதுக்கு சிமிலராக இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டிடெக்டிவ் மூவிஸ் அப்படின்னு நான் தேடுறேன்னாக்கா எனக்கு வந்து ராட்சசன் வரலாம், ராட்சசன் இல்லை அப்புறமா வீன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு அது வரலாம். ஸோ அந்த மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் லைக் சிமிலர் ஐட்டம்ஸ். ஃபைன். இப்போது நம்ம ஒன் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். என்னதுன்னா சிமான்டிக் சர்ச் நான் எனேபிள் பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பிளாக் பாக்ஸ் மூலியமாக ஐம் கிரியேட்டிங் சம் பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நான் எப்படி சிமிலர் ஐட்டம் கொண்டு வரதுங்கிறது எனக்கு கிளியர். ஃபைன். இந்த பார்ட் கிளியராக இருக்குங்களா? அந்த பாயிண்ட்ஸுக்கு அப்புறமா இந்த பிளாக் பாக்ஸுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள். கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை யாரா கொடுப்பா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவோம். ஓகே, ஸோ இட் கேன் பி திஸ் பாயிண்ட்ஸ் கேன் பி அண்ட் எல்எல்எம்மாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், இல்லாட்டினா நீங்களே போட்டு ஒன்று எழுதிக்கலாம். அந்த ஒன் ஹாட் என்கோடிங் மாதிரி நீங்களே போட்டு யூ கேன் ஆல்சோ ரைட். ஒன் ஹாட் என்கோடிங்னா என்னன்னாக்கா இப்போ வந்து ஹை ஹவ் ஆர் யூ. எல்எல்எம்னா அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இப்போ அந்த சாட் ஜிபிடி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய நிறைய டெக்ஸ்ட் டேட்டாவை இன்புட்டாக கொடுத்து they are going to train it. இது என்ன பண்ணும்? இது வந்து ஒரே வேலையை தான் செய்யும். அந்த வேலையை சிறப்பாக செய்யும். என்னென்னா உதாரணத்துக்கு நீங்கள் அட்மிட் பண்ணிக்கோங்களேன். இப்போ நான் வந்து இங்கே ப்ரோக்ராமர் தானே, இப்போ நான் வந்து ஹலோன்னு சொல்கிறேன். அடுத்தது என்ன வார்த்தை வரும்? ஹலோ ஹை. ஓகே, ஹலோ வேர்ல்டு. ஃபைன். இப்போ ஹரி ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக எந்த ப்ரோக்ராமிங் நம்ம எடுத்து ஏதாச்சும் போடுறதுனா நம்ம யூஸ்வலாக அது போடுவோம். இல்லாட்டி வேறு ஏதாச்சும் டைப் அவுட் பண்ணோம், யாருக்கா சொல்லணும்னா கூட இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த எல்லாம் என்ன பண்ணால் நான் ஹலோன்னு கொடுத்தனாக்கா இட் கேன் பி ஹை, நீங்கள் சொன்ன மாதிரி ஹையாகவும் இருக்கலாம், இட் கேன் பி வேர்ல்டாகவும் இருக்கலாம். இந்த கண்டெக்ஸ்ட்டுங்கிற வார்த்தையை கவனிங்க. இந்த கண்டெக்ஸ்ட் அதிகம் எப்படி தெரியும்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இன்புட் டேட்டாலேருந்து அவனுக்கு தெரிய வரும். ஓகே, அவனுக்கு உலகளாவிய அறிவுலாம் கிடையாது. அவனுக்கு எந்த டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கோ அதனுடைய கண்டெக்ஸ்ட்குள்ளே தான் அவன் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருப்பான். ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்குள்ளே வேர்ல்டுங்கிறது அதிகமாக வந்துச்சு அப்படின்னாக்கா தென் ஹீ இஸ் கோயிங் டு சே ஹலோ வேர்ல்டு. ஓகே, அப்புறமா என்ன ஆகும்? திருப்பி இந்த ஹலோ வேர்ல்டு இன்புட்டாக போயிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தையை தேடும். ஹலோ வேர்ல்டு. இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு போயிடுச்சுன்னு அப்புறமா நெக்ஸ்ட் வார்த்தை வந்து ஹை. அப்புறம் திருப்பி இது இன்புட்டாக போயிட்டு ஹவ். அப்புறம் இந்த ஒட்டுமொத்த இதுவுமே இன்புட்டாக போயிட்டு ஹவ் ஆர் யூ ஆர் அப்படின்னு வரும். திருப்பி எல்லாமே இன்புட்டாக போயிட்டு யூ அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த எல்எல்எம் பண்ணுது. இதுதான் இந்த சாட் ஜிபிடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் கால்ட் லைக் ஜென்ரேட்டிவ் ஏஐ. தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டெப். நம்ம அது இன்டெப்த்தாக நம்ம உள்ள போக தேவையில்ல. we are going to be a consumer or API callers for now. புரியுதுங்களா? okay, so இப்போ let's take like some sentence like hi how are you. அப்புறமாக this is an apple. இந்த ப்ரிப்போசிஷன்லாம் பார்க்காதீங்க, இது சம் தப்பாக இருக்கலாம். அப்புறமாக today is raining. அப்புறமாக this is a laptop. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுதான் இந்த சென்டென்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா யூனிக்காக இருக்கக்கூடிய வார்த்தைகளை தனியாக எடுத்துருவேன். ஹை, அப்புறமாக ஹவு ஃபஸ்ட்டு வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு, யூ வந்திருக்கு, இதெல்லாமே கமா போட்டுக்கிறேன். அப்புறமாக திஸ் வந்திருக்கு,
அப்புறமா இஸ் வந்திருக்கு, அப்புறமாக ஏஎன், அப்புறமாக ஆப்பிள் இதான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்திருக்கு. அப்புறமாக பார்த்தீங்கன்னாக்கா டுடே வந்திருக்கு, திரும்பி இஸ்ஸு வந்திருக்கு. அந்த இஸ்ஸை நான் சேர்க்க மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி இஸ்ஸு சேர்த்துட்டேன். ஸோ இஸ்ஸு வரல. அப்புறமாக ரெய்னிங் அப்படின்ட்டுருக்கு. அப்புறமேட்டு சரி, இப்போதைக்கு இது வரைக்கும் வச்சுப்போமே, இது வந்து பெயினாக இருக்குது. ஸோ நவ் வாட் வி வில் டூ இஸ், இதுதான் என்னோடய இன்புட் சென்டென்ஸாக இப்போ நான் வச்சுட்டேன். இப்போது இந்த இதை நான் நம்பராக மாற்ற போகிறேன். இந்த டெக்ஸ்ட்டை ஐம் கோயிங் டு சேஞ்ச் இட் எஸ் ஏ நம்பர். எப்படி நம்பராக மாற்றுறேன்? நான் சம்திங் போடுறேன், அது நீங்கள் எப்படி மாறுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், are you able to decode? ஓகே, இப்போ இந்த லிஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த லிஸ்ட்டில் நான் ஒரு ஆர்டரில் எடுத்துக்கிறேன். அந்த எழுத்து அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஐம் கோயிங் டு புட் 1, இல்லாட்டினா முட்டைன்னு போட்டுருவேன் இதே ஆர்டரில். ஓகே, ஸோ இங்கே ஹை இருக்குது அதனால் 1, ஹவு இருக்குது, ஹவு ரெண்டாவது இடத்துல இருக்குது அதனால் 1, ஆர் இருக்குது 1. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் போட போகிறேன். இந்த பேட்டர்ன்லேயே நான் மற்ற எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதான் ஆர்டர், என்னோடய யூனிக் லிஸ்ட்டான ஆர்டர் இது தான். ஸோ இந்த ஆர்டரில் ஐம் கோயிங் டு கிரியேட் திஸ் லிஸ்ட். அந்த எழுத்து அந்த சென்டென்ஸில் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துக்கு நேராக 1 போட போகிறேன், இல்லைனாக்கா முட்டை. நீங்கள் இல்லாட்டி இப்படி பார்த்துக்கலாம். ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திஸ் இஸ் அன் ஆப்பிள் எடுத்துட்டிங்க. ஃபஸ்ட்டு ஹை இதில் இருக்கான்னு பார்க்குறீங்க, இல்லை முட்டை. ஹவு இருக்கான்னு பார்க்குறீங்க, இல்லை முட்டை. ஆர் இருக்கா, இல்லை முட்டை. யூ இருக்கா, இல்லை முட்டை. திஸ் இருக்கா, இருக்குது 1. இஸ் இருக்கா, இஸ் இருக்குது 1. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த வார்த்தையை பார்த்துங்க, இங்கே இஸ்ஸு இங்கே வந்து முன்னாடியே இருக்குது. ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால அதுக்கு நான் 1 போட்டேன். அதுக்கு டுடே ரெய்னிங், இஸ் டுடே ரெய்னிங். அந்த அது எந்தெந்த இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம 1 போடுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒன் ஹாட் என்கோடிங். ஸோ இதே மாதிரி திஸ் இஸ் மேபி இதையுமே நீங்கள் ஒரு எம்பெடிங் மாதிரி நீங்கள் அகைன் கன்சிடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 டைமென்ஷன் நான் சொல்லிவிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பாயிண்ட் வரைஞ்சிப்பேன். சிம்பிள். திஸ் இஸ் ஆல்சோ ஒர்க்ஸ். இல்லை அப்படின்னாக்கா நவ் வாட் ஐ எம் டூயிங் லைக் ஐ எம் யூஸிங் ஒன் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வித் இன் இட்ஸ் கிவன் கண்டெக்ஸ்ட், அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அதனுடைய கண்டெக்ஸ்டுக்குள்ளே it is going to give me some numbers, some embeddings. என்னடா இவ்வளோ நேரம் வெக்டார்னு சொல்லியிருந்தா இப்போ நான் புதுசாக எம்பெடிங் சொல்கிறேன், அப்போ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரணும். யாருக்காச்சும் தெரியுமா வெக்டார்னா என்ன, எம்பெடிங்னா என்ன? Anyone wants to try what is called as a vector and what is called as an embedding? இல்ல ரெண்டுமே சேம் தானா? இல்லாட்டி இதில் எது என்னது உங்களுக்கு, இதில் வெக்டர்னா என்ன புரிதல் இருக்குது, எம்பெடிங்னா என்ன புரிதல் இருக்குது அப்படி சொல்லுங்கள். எம்பெடிங் இஸ் ஒன் வெக்டர் பார்ஷலி. just to thought process. Mathematics vector is like has a direction and header. Okay. Speed and velocity ன்னு சொல்லலாம். embedding என்ன ரிலேட் ஆகுதுன்னு தெரியல அது. Okay. So இது ரெண்டுமே more or less like overlapping. Vectorனா it will be having a direction. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் and then எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது இருக்கும். எம்பெடிங்னா ஜஸ்ட் இந்த ஒரு பார்ட் தான். இட் இஸ் ஹேவிங் ஏ ஒரு மீனிங் ஆர் கண்டெக்ஸ்ட். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் எனி டைரக்ஷன் பட் இஸ் கோயிங் டு ஹேவ் ஏ மீனிங்.
பட் நம்ம இந்த வெக்டார் டிபி அந்த ஒரு யூனிவர்ஸ்க்குள்ளே வி ஆர் இன்டர்சேஞ்சபிளி வி ஆர் யூஸிங் திஸ் வெக்டார்னாலும் எம்பெடிங்னாலும் ஒரே மாதிரி தான் இன்சைட் திஸ் வெக்டார் டிபி யூனிவர்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா வெக்டார் மீன்ஸ் இட்ஸ் அ மேக்னிட்யூட் வித் டேரக்ஷன் இருக்கணும். ஏன்னா எம்பெடிங்க்கு டேரக்ஷன்லாம் கிடையாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் திஸ் ஐட்டம். அண்ட் அஸ் லைக் பூபாலன் மென்ஷன் வெக்டார் எம்பெடிங் இஸ் எ வெக்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் வரப்போகிறது கிடையாது. பட் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நான் போடுறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே நான் ஏதோ ஒரு கொரியை கொடுக்குறேன். அந்த கொரி இதுக்குள்ளார போயிட்டு இது எம்பெடிங் பண்ணி இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ ஒன் வேல்யூ ஒரு லிஸ்ட் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் இன் மல்டி டைமென்ஷனல். இந்த அவுட்புட்டோடைய டைமென்ஷன் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் தி திஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். இல்லை அப்படின்னாக்கா நம்மளே டிஃபைன் பண்ணக்கூடிய இந்த ஒன் ஹாட் என்கோடிங் வாட் எவர் இட் ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ நவ் we have resolved two parts. என்னென்ன ரிசால்வ் பண்ணியிருக்கோம்? ஓகே, பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமாக வந்துச்சுனாக்கா எப்படி நடக்கும்னு தெரியும். பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி இப்போ இந்த பிளாக் பாக்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. சரி, இது எல்லாத்தையுமே எங்கடா எழுதுவா, காற்றுல எழுதுவியா இல்லை பேப்பர் எழுதுவியா அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் லைக் தேர் ஆர் லைக் மெனி டேட்டா பேசஸ் தட் ஆர் பின் இன் த மார்க்கெட். ஒன் சர்ச் டேட்டா பேஸ் தான் இந்த ஓப்பன் சர்ச் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இப்போது பைன்கோன்னு இருக்குது, குரோமா டிபின்னு இருக்குது, குவாட்ரான்ட்னு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஓப்பன் சர்ச்ங்கிறது இட்ஸ் நைஸ், ஒரு நைஸ் டூல். ஏன் நைஸ், ஏன் மற்றதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அதில் ஏன் ஒய் டிட் யூ சூஸ், லைக் ஒய் ஐ ஸ்பெசிஃபிக்கலி சூஸ் திஸ் ஓப்பன் சர்ச் அப்படின்னாக்கா இட் ஹாஸ் மெனி அதர் ஈகோசிஸ்டம். வெக்டார் டிபிங்கிறது அதில் ஒன் ஆஃப் தி பார்ட். அந்த பார்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் லெவரேஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் யூ கேன் ஆல்சோ டூ எ ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச் அஸ் வெல். ஸோ யூ கேன் பிரிங் இன் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். இப்போது நான் இங்கே சர்ச் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் சர்ச்சுன்னு நீங்கள் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இப்போ நீங்கள் அலைஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே அலைஸுக்கு பதிலாக இல்லாமல் நான் கொடுத்தாலும் எனக்கு அது கொடுக்குற மாதிரி ஐ கேன் டூ சம்திங். இப்போ நீங்கள் கூகுளே சம்திங் ஏதாச்சும் ஒரு இதில் தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினில் சர்ச் இன்ஜினில் தேடிங்கன்னா நீங்கள் தப்பாக மென்ஷன் பண்ணாலும் அது வந்து ஓகே இவர் சார் இதுதான் கேட்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு தேடி கொடுக்குதுங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் எனக்கு நடக்கணும். ப்ளஸ் எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் அந்த மாதிரி எனக்கு வேணும். ப்ளஸ் எனக்கு செமாண்டிக் சர்ச்சும் நடக்கணும். ஸோ இந்த 3 விஷயமும் ஆல்ரெடி அதில் இருக்குது. அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயங்கள் எல்லாமே ஓப்பன் சர்ச் பண்ணுது. அஸ் எ பை ப்ராடக்ட் ஆர் லைக் நாட் எஸ் எ பை ப்ராடக்ட், அஸ் எ பார்ட்டாக இதுவும் நல்லா பண்ணுது. இப்போ நீங்கள் சரி இப்போ இதெல்லாம் மற்ற டிபி பண்ணலையா, மற்ற டிபி பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் நாட் எட் இன் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். ஸோ தே மைட் பி இன் ஃபியூச்சர் இட் வில் பி தே, பட் கரண்ட்லி இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஓப்பன் சர்ச்சுங்கிறது எடுக்கிறோம். அகெயின் இன்றைக்கி நம்ம இந்த ஓப்பன் சர்ச்சை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னாக்கா ஜஸ்ட் அஸ் ஏ வெக்டார் டிபியாக பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம கொரி பண்ணிட்டு we are going to play with it. அதுதான் நம்மளுடைய மெயின் அஜெண்டா. இந்த அப்கமிங் சீரிஸ் நம்ம ஓப்பன் சர்ச்சுக்குள்ளார என்னென்ன இருக்குது, வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தேடி பார்க்கலாம். பட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், ஏன்டா செமாண்டிக் சர்ச் தான் நல்லா இருக்குங்கிற, பின் எதுக்குடா உனக்கு எக்ஸாக்ட் மேட்ச்சு? டூ யூ ஹேவ் தட் கொஸ்டின்? செமாண்டிக் சர்ச் இருக்குனாக்கா why do you need an exact match? நீ அதிலே பண்ணிட்டு போயிடலாமே. அந்த கேள்வி வருதா இல்லாட்டி கேள்வியே வரலையா? இப்போ ஐ வில் சே ஒன் another எக்ஸாம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டால்மேஷன் நான் அனுப்புகிறேன். ஐ திங்க் டால்மேஷன் இஸ் ஏ டைப் ஆஃப் டாக். I don't know more about it, but consider like Dalmatian is a type of dog. Okay, எனக்கு நான் இப்படி கொடுத்தனாலும் what I wanted is something related to Dalmatian plus எனக்கு வந்து இந்த பப்பி அண்ட் டாகு அதுவுமே எனக்கு வேணும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் எனக்கு அந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணும். அதுதான் என்னுடைய எண்ணம். இது நான் ஜஸ்ட் செமாண்டிக் சர்ச்சில் பண்ணனாக்கா these two might not be related with each other. ஓகே, இதுவும் இது ரிலேட்டடாகவே கூட இருந்திருக்காது. ஸோ ஐ ஓன்ட் பி ஏபிள் டு கெட் இட். இல்லை நான் பப்பின்னு தேடுறேன்னாக்கா நம்ம பப்பின்னு தேடி எனக்கு டால்மேஷன் வரணும்னு நான் நினச்சேன்னா ஐ மைட் நாட் கெட் இட். ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு இடத்துல வேல்யூஸ் இருக்கும், பட் இட் வில் பி லைக் அட் ஏ லாங்கர் டிஸ்டன்ஸ்.
அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதை நம்ம இங்கிட்டு நம்ம பண்ண சொல்ல ஹைப்ரிட் சர்ச், ஐ மீன் நாட் ஹைப்ரிட் சர்ச், BM25 சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் இருக்குது. ஸோ அந்த அல்காரிதம் பற்றி நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். ஸோ நான் அதில் கொடுக்க சொல்ல எக்ஸாக்ட் மேட்சிங் நடந்து ஐ வில் பி ஏபிள் டு கெட் தி ரெக்வயர்ட் ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் இட், பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த ஹைப்ரிட் செஷன் ஆல்ரெடி இதிலே இருக்குது. மற்ற டிபிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொண்டு வராங்க. ஐ திங்க் குரோமா டிபியில் இல்லைன்னு நினைக்கிறேன். குரோமா டிபியில் ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி லைக் வெக்டார் செஷன் மாதிரி இருக்குது. தேர் ஆல்சோ டெவலப்பிங் இட். ஸோ அந்த சில பல காரணங்களால் இந்த ஓப்பன் செஷன் பற்றி இருந்திருக்கோம். ஓகே, நவ் லெட்ஸ் சி வாட் இஸ் இன்சைட், ஹவ் ஐ ஆம் செட்டிங் அப் திஸ் ஓப்பன் சர்ச். ஸோ நான் வந்து டாக்கரில் தான் போட்டின்னு இருக்கிறேன். ஓகே, ஸோ ஐ வில் ஷேர் திஸ் ஃபைல் ஆல்சோ. ஐ மீன் ஏதாச்சும் கிட்டப் லிங்க்கில் போட்டுட்டு மேபி நான் அந்த டிஸ்கிரிப்ஷனே நான் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் போட்டு நான் ஓட்டின்னு இருக்கிறேன். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் தமிழ் மூவிஸ் டேட்டா செட். ஓகே, இதில் வந்து கேகிலேருந்து எடுத்தேன், டவுன்லோட் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த கேகிலோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். யூ கேன் கோ ஹெட் அண்ட் ட்ரை இட் அவுட். ஸோ இதில் ஒவ்வொரு படம், அந்த படத்தோடைய டீட்டெயில்ஸ் அது இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடவுள் இல்லை, ஏதாச்சும் நல்ல படமாக எடுப்போம். சரி, ஏதோ ஒன்று. சரி, ஏதோ ஒரு 10 தலை. சரி, அண்டர் கவர் காப் கோஸ் டு ஃபைன் அண்ட் கில் ஏ கிரைம் லார்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்பரை கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன், சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது, நான் அதை வச்சு கன்வெர்ட் பண்ண போகிறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த ஓப்பன் சர்ச்சுங்கிற ஒரு டூலுக்குள்ளார இருக்கக்கூடிய வெக்டார் டிபியில் ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் இட். ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபெச் இட். அவ்வளோதான். இதை நம்பரை கன்வெர்ட் பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணுறேன், ஃபெச் பண்ணுறேன். அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேசிக்காக வி ஆர் கோயிங் டு பில்ட் ஒன் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் இண்டெக்ஸ். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா எனக்கு தேவையான இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே நான் என்னென்ன requirements.txt எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கேன் கோ ஹெட் அண்ட் இன்ஸ்டால். ஸோ இது வந்து ஆல்ரெடி என் மிஷினில் டாக்கரில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் 1 மணி நேரமாக ஓடிட்டுருக்கிறது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் ஓப்பன் சர்ச்சுங்கிற இமேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இதிலே டேஷ்போர்ட்ஸ் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குது. நான் இப்போதைக்கு அது போல் ஜஸ்ட் ஓப்பன் சர்ச் டூல், ஐ மீன் அந்த இமேஜ் மட்டும் எடுத்து போட்டு ரன் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இதில் ரன் பண்ணிட்டு இது பை டிஃபால்ட்டாக இந்த போர்ட்டில் தான் ரன் ஆகும். அந்த போர்ட் வந்து உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருப்போம் 9200. ஸோ இதில் வந்து நான் இப்போ எந்த விதமான அத்தன்டிகேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நத்திங். இங்கே தான் மெயினான ஐட்டமே வருது. இப்போது நீங்கள் ஏதாச்சும் NoSQL DB யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா யூ வில் பி டீலிங் வித் சம் நேம்ஸ் கால்ட் லைக் கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கேயும் வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஒன் கலெக்ஷன். அந்த கலெக்ஷனுக்குள்ளார தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே போட போகிறோம். இப்போ நீங்கள் MongoDB ஆர் லைக் DynamoDB ஆர் சம் அதர் ஸ்டஃப் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் பி கோயிங் அட் அண்ட் கிரியேட்டிங் எ கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த கலெக்ஷன் பேர் மூவிஸ். அதில் நான் இந்த இண்டெக்ஸிங் செட்டப் நான் கொண்டு வரேன். ஸோ இது வந்து இது ஏன்டா இப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் ஓப்பன் சர்ச்சோட ஃபார்மெட்டு, அதனால தான் இப்படி போட்டிருக்கோம். ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா செட்டிங்ஸ்குள்ளார இண்டெக்ஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் எது வச்சு பண்ணணும்னா KNN அல்காரிதம் வச்சு பண்ணணும். அதுக்கு நான் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். இந்த KNN அல்காரிதம் சூப்பர் அல்காரிதமான்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமாக மேப்பிங் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். டிஸ்கால் இப்போ என்ன ஆகும்னா இதுதான் எக்ஸு, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே இதில் தான் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறீங்க, அதுதான் இந்த ரெட்டு. இந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறீங்க. இது எல்லாமே நம்பர் தானே சொன்னேன். நம்பர் இருந்து உனக்கு எப்படி மெட்டா டேட்டா கிடைக்கும், ஐ மீன் மெட்டா டேட்டா இந்த சென்ஸ் லைக் எப்படி ஆக்சுவல் டீட்டெயில் நீ திரும்பி எப்படி பின்னாடி போய் எடுப்ப அப்படின்னாக்கா ஃபார் ஈச் பாயிண்ட் வி வில் பி ஸ்டோரிங் தி மெட்டா டேட்டா. அந்த மெட்டா டேட்டாக்குள்ளார நம்மளுக்கு என்ன டேட்டா வேணுமோ நான் வி கேன் ஸ்டோர் லைக் திஸ் பாயிண்ட் ரிப்ரசன்ட் திஸ் டேட்டா மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அதுதான் இங்கிட்ட நம்ம பண்ணுறோம். என்னென்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இங்கே ஓகே, இங்கே இடத்துல வந்து ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் லைக் டைப் வந்து டெக்ஸ்ட்டு, எம்பெடிங் வந்து KNN வெக்டார் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே நேம் என்னென்னா கொடுத்துக்கலாம்.
ஸோ அந்த டைமென்ஷன் வந்து 384. இந்த 384ங்கிறது இட்ஸ் அகைன் பேஸ்ட் ஆன் தி மாடல் தட் டைம் நாட் மாடல் தி டிரான்ஸ்ஃபார்மர் தட் டைம் யூசிங் நவ். இட் கேன் பி நீங்கள் ஒரு LLM மாடலுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதுவுமே நீங்கள் எடுத்து போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் ஆல்சோ ஒர்க். இப்போது இண்டெக்ஸ் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமாக ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ எம் நாட் புட்டிங் எனி டேட்டா. இப்போது இந்த இதை நான் எடுத்து ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஜஸ்ட் கன்சிடரிங் 2 டீட்டெயில்ஸ், மூவி நேம் அப்புறமா டிஸ்கிரிப்ஷன். மூவி நேமை திருப்பி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இங்கே ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இது தான் யூஸ் பண்ணுறேன், ஆல் மினி LM L6V2ன்ட்டு. இது ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து ஒரு மாடல். ஸோ அதை எடுத்து போட்டு அதை வச்சு நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை நான் திருப்பி இந்த இண்டெக்ஸ் பண்ணிடுறேன் இந்த டிபிக்குள்ளே. அவ்வளோதான். ஸோ அந்த மெட்டாடேட்டா சொன்னாங்களே அதுதான் இந்த மெட்டாடேட்டா. ஃபார் திஸ் பர்டிகுலர் அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இந்த மெட்டாடேட்டா கொண்டு போய் ஸ்டோர் ஆகும். எம்பெடிங்லேருந்து அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும். இவ்வளோதான் மேட்டர். இந்த இண்டெக்ஸிங்கை மேபி ஃபஸ்ட் இப்போ ரன் பண்ணுவோம். எங்கிட்ட ரன் பண்ணியிருந்தானே. என்னடா இது? இது கொஞ்ச நேரம் எடுக்குது டைம். ஓடட்டும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த டைம் எடுக்கிற கேப்பில் இன்னொன்று சொல்கிறேன். இங்கே KNN நம்ம சொன்னோம் இல்லையா, KNN அல்காரிதம்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா, அது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவான். பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்டெப்த்தாக நம்ம போக தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு டாப் லெவலில் அது ஏதோ ஒரு வேலை செய்யுது, ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு கம்பேர் பண்ணுது. அது நீங்கள் பெட்டராக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, பெட்டராக வேலை செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? பூபாலா நீங்கள் பேச கேட்கலை. கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி கரெக்டு. இது வந்து ஒவ்வொரு மற்றதோட கரெக்ட். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இல்லைங்க, மற்றதோட இது யூக்ளிடன் அல்காரிதம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துக்கும் அப்படின்னு தோணுது. இல்லை, நீங்கள் யூக்ளிடன் யூஸ் பண்ணாலுமே இந்த டைம் எடுக்க தானே செய்யும். இப்போ நம்ம வந்து KNN அல்காரிதம்ங்கிறது வேறு, அதில் என்ன டிஸ்டன்ஸ் மெட்ரிக் யூஸ் பண்ணுறங்கிறது வேறு. டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸாக இந்த கொசைன் சிமிலாரிட்டி, யூக்ளிடியனு, மேன்ஹட்டனும். ஸோ இப்போது KNN நோக்கம் என்னதுனாக்கா ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு நான் மற்ற எல்லா பாயிண்ட்டுமே நான் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான். ஸோ அஸ் தி டேட்டா செட் இன்க்ரீசஸ், இப்போ 1000 இருக்க சொல்ல பிரச்சனை தெரியாது, இது லட்சமாக போக சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே ஒரு 10 லட்சமாக போக சொல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகிடும். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் எல்லாத்தையும் ஈச் பாயிண்ட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றோடையும் கம்பேர் பண்ணும்போது ஆமாம், அஸ் டேட்டா செட் சைஸ் இன்க்ரீசஸ் அது வந்து ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் இந்த ஸ்பாட்டிஃபை ஃபேஸ் பண்ணான். ஃபஸ்ட்டு அவனும் KNN அல்காரிதம் தான் வச்சுருந்தான். நான் அதுக்கப்புறமாக வந்து இதெல்லாம் சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட் நியரஸ்ட் நெய்பர் அப்படிங்கிற இன்னொரு அல்காரிதமுக்கு தாவினான். அது 2006 சம்திங் அந்த டைம் பீரியட்லேயே அவன் பண்ணிட்டான். ஸோ அதுதான் அந்த அனாய் அல்காரிதம். நீங்கள் மேபி இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கோ அண்ட் ட்ரை தட் இஸ் ஆல்சோ லைக் ரியலி நைஸ். ஓகே, இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபைன். இந்த இண்டெக்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவிஸ். இப்போ நான் வந்து வெக்டார் சர்ச் ஒன்று பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கிட்டு வந்துட்டு அந்த மூவிஸுங்கிற இதில் அகெயின் சேம் செட்டப் தான். இங்கே ஐ கேன் டூ ஏ சர்ச். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிடெக்டிவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து என்ன தேடுறேன்னாக்கா எனக்கு வர ரிசல்ட்லாம் 3 கொடு, டாப் 3 கொடு. இங்கே எம்பெடிங்குள்ளார நான் என்ன கொடுக்குறேன்னாக்கா திருப்பி நான் கொடுக்க போகிற இந்த கொரியுமே ஒரு எம்பெடிங்காக மாறி தான் உள்ளே போகுது. அந்த எம்பெடிங் கிட்ட இருக்கிற 3 எலமெண்ட்டை கொடு அப்படின்னு கேட்குறேன். இங்கே கொடுக்குறதுக்கு 3க்கு வேறு ரீசன், இங்கே கொடுக்குற 3க்கு வேறு ரீசன். ஓகே, நான் ஃபெச் பண்ணுறதே 3, ஃபெச் பண்ணிட்டு 3ல் 3த்தையுமே கேட்குறேன். இங்கிட்ட நான் வந்து 10 கூட ஃபெச் பண்ணலாம். 10 ஃபெச் பண்ணிட்டு ஐ கேன் ஆஸ்க் 3. தட் இஸ் ஆல்சோ ஃபைன்.
ஸோ இப்படி நான் போட்டுறேன். இப்படி போட்டு அப்புறமாக ஒன்றும் கிடையாது, அதை எடுத்து நான் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன் ரிசல்ட்டை. இப்போ நவ் வி ஆர் ஜஸ்ட் டூயிங் ஏ செமாண்டிக் சர்ச்சை தவிர வேறு எதுவும் பண்ணல. நவ் லெட்ஸ் ட்ரை அண்ட் எக்ஸிக்யூட் திஸ். நம்மளுக்கு என்னன்னா இல்லாட்டி நம்ம வந்து ஒரு 10 படம் போடுவோமே. காசா பணமா? பைத்தான் வெக்டார் சர்ச். இவர் வந்து 1 hour ஓடுவார். ஏன் ஓடுவார்னா அந்த மொத்தமாக ஐ திங்க் அரௌண்ட் 1000 டேட்டா சம்திங் தான் இருக்குது. அதுக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 1000 × 1000 இல்லை ஒரே ஒரு 1000 தான். ஸோ ஓ ஆஃப் என் ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஓ ஆஃப் என் ஸ்கொயர் சொல்ல முடியாது. இல்லை ஓ ஆஃப் என் ஸ்கொயர் சொல்ல முடியாது. ஓ ஆஃப் என்னு தான். ஆனால் என் வந்து பெருசாகினே இருக்கும், அதான் பிரச்சனை. ஓகே, இப்போ நான் டிடெக்டிவ் போட்டோடனே எனக்கு கொலை, இந்த ஃபஸ்ட்டு மூவி அது ஒன்று வருது. கொலைனா இப்போ அந்த இது ஆந்தையெல்லாம் வச்சு போனாங்களா, அதான் நினைக்கிறேன் இவருடைய இது. ஐயோ பேர் வந்துச்சு. அப்புறம் இன்ஃபினிட்டி ஏ சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ் ஹேப்பன் இன் சிட்டி. ஓகே, இது ஏதோ ஒரு படம், பட் படம் பேர் வரல. இன்ஃபினிட்டிங்கிறது படம் பேரா? ஓகே, நட்டி. நட்டி நடிச்சிருக்காரு. ஓகே, அப்புறமா சமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 10 தலை, அதுலேயுமே டிடெக்டிவ் இருக்கார். ஓங்கி அடித்தா 110 வெயிட்டடா. ஸோ அந்த படத்துலேயும் ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கு. நம்ம கொடுக்குற குறி வந்து சொல்லுங்கள் சிவனேசன். ஓகே, நீங்கள் வந்து யார் கூட பேசி நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணிடுறேன். ஃபைன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் தான் இங்கே வார்த்தை இருக்குது டேட்டாலேயே. பட் நம்ம டிடெக்டிவ் கொடுக்க சொல்லவும் இன்வெஸ்டிகேஷனுங்கிற வார்த்தையும் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி நம்மளுக்கு இங்கே கொண்டு வருது. அப்புறமாக கண்ணை நம்பாதே, பீஸா 3, D3, கோஷ்டின்னு நம்ம படம் இருக்குது. ஓகே, ரத்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 10 படம் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த செமாண்டிக் சர்ச்சுங்கிறது ஒர்க் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸில் நம்ம என்னென்ன பண்ணலான்னாக்கா, நெக்ஸ்ட் இது ஒரு கண்டினியூஷனாக ஹவு தி எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் மேட்சையும் நம்ம பண்ணிவிட்டு ஹவு வி கேன் கம்பைன் தி பெனிஃபிட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, யாராவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, வி கேன் டிஸ்கஸ். டேட்டா செட்டில் துப்பறிவாளன் இல்லையா ப்ரோ? இவனுக்கு விஷால் பிடிக்காது போல நினைக்கிறேன், தெரில. இருந்திருக்கணும், தெரில, பார்ப்போமே. துப்பறிவாளன் இருக்குது, ஆனால் அவனை கண்டுக்கல. இதில் டிடெக்டிங்னு வார்த்தையே இருக்குது, இருந்தாலும் அது கண்டுக்கல. ஓகே, திஸ் இஸ் எ நைஸ் சினாரியோ. ஸோ நான் டிடெக்டிவ்ங்கிற வார்த்தையை கொடுத்து தேர்னாலும் ஐ எம் நாட் கெட்டிங் திஸ் துப்பாரிவாளன் ஹியர். ஃபஸ்ட்டு 10ல் எனக்கு இல்லை. பட் இங்கே நான் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் ஏதோ ஒன்று இதில் இருந்துச்சு. ஆனால் அதில் ஓங்கி அடிச்ச 110 வெயிட்டாங்கிற ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் அந்த வார்த்தையில் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு அது வந்துருச்சு. நவ் ஐ எம் லூசிங் துப்பாரிவாளன். ஸோ ஈவன் தோ டிடெக்டிங்கிற வார்த்தை அதில் இருந்தாலும் அதனுடைய அது இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் அது வரல. ஸோ இதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஹைப்ரிட் சர்ச்சில் we are going to solve. That one we will see in the next week possibly. Thanks Hari bro. ஓகே, ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், we can discuss. வேறு ஏதாச்சும் கேள்விகள் அன்மியூட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். சொல்லுங்கள் நாமளே. நார்மல் SQLite 3 டேட்டாபேஸில் இந்த ஃபீச்சர் இல்லையா, இந்த ஹைப்ரிட் சர்ச் பண்ணுறதுக்கோ வெக்டர் சர்ச் பண்ணுறதுக்கோ? அதில் எம்லிங்க் ஸ்டோர் பண்ணிட்டு. ஓகே, இப்போ இல்லை, இப்போ நீங்கள் போஸ்ட்கிரஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்போ அவன் வந்து பிஜி வெக்டார்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கான். அதில் நீங்கள் இதை அச்சீவ் பண்ணிக்கலாம். பட் மற்ற டிபியில் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்தோடனே பிஜி வெக்டார் போனீங்கன்னா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார் எ கன்வீனியன்ஸ் சேக் நீங்கள் போய்க்கலாம். கன்வீனியன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட்கிரஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தனியாக இன்னொரு டிபி போக வேணாம் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிஜி வெக்டார் பிளகின் உள்ளே போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் மேபி லைக் இன்னும் டிபி நோக்கி தான் நீங்கள் போவீங்க. அதுக்குன்னே ரெடி பண்ண டிபி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகோடிபிலையுமே இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, இப்போ கொண்டு வந்திருக்கானுங்க. முன்னாடி இல்லை, இப்போ கொண்டு வந்திருக்கானுங்க. பட் ஆனால் மோகோடிபியில் அது வந்து அட்லஸ் அந்த வெப் கன்சோலில் மட்டும் யூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு லோக்கல் மிஷினில் எடுத்து போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டான். ஸோ நீங்கள் அதெல்லாமே டைவர் பண்ண முடியாது. ஆனால் அதுவுமே கம்பேர்ட்லி கொஞ்சம் சுமாராக தான் ஒர்க் ஆகுது கம்பேர்ட் டு லைக் எனி அதர் ஓப்பன் சோர்ஸ் டிபிஸ், ஓப்பன் சோர்ஸ் வெக்டர் டிபிஸ்.
வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கும் வெக்டர் டேட்டாபேஸ் யூஸ் பண்றதுனால நார்மல் டேட்டாபேஸ் யூஸ் பண்றது எம்பெடிங் ஸ்டோர் பண்றது? எம்பெட்டிங் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் அந்த செமாண்டிக் சர்ச் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இதுலேருந்து தான் நீங்கள் அந்த ரேக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ஓகே இதை வச்சு தான் இந்த ரேக் ஆர் இந்த கஸ்டம் எல்எல்எம் அப்படிங்கிறதே அந்த டாப்பிக்கே உள்ளே வரும். ஓ ஓ இப்போ வந்து இப்போ ஏதோ ஒரு எல்எல்எம் எடுத்துப்போமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஓஎஸ்எஸ் மாடல். ஓகே, அங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த எல்எல்எம்மும் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, ஓப்பன் வெயிட்ஸ் தான். ஸோ இங்கே ஓப்பன் வெயிட்ஸ்னு எழுதிக்கிறேன், ஃபைன். ஏதோ ஒரு ஓஎஸ்எஸ் மாடல் எடுத்துப்போம். அது வந்து சே லைக் 2019 ஆர் 2019, ஐ மீன் சம் இயர் வரைக்கும் ட்ரெயினாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நடந்த டீட்டெயில்ஸ் வந்து அது ஃபெர்ச் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. அதுக்கப்புறமா நடந்த டீட்டெயில்ஸ் அதுக்கு தெரியாது, மேபி 2020 ஆர் சம்திங். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறமாக ஒரு கம்பெனியில் நீங்கள் ஏதாவது நிறைய கம்ப்ளைண்ட்ஸு, சம் பிடிஎஃப்ஸ், சம் டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்கனாக்கா இந்த பிடிஎஃப்ஸ் பற்றி அவனுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னாக்கா இந்த பிடிஎஃபை நீங்கள் சங்காக பிரிச்சுட்டு அதை நீங்கள் எம்பெடிங்குள்ளே போட்டுட்டு அந்த எம்பெடிங் எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னா இந்த இந்த எல்எல்எம் மாடல் வச்சு ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக திருப்பி இந்த எல்எல்எம் மாடல்கிட்டே கேள்வி கேட்பீங்க. இவன் என்ன பண்ணுவான், திரும்பி இந்த வெக்டர் டிபி கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பதிலை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பான். இதுதான் ரேகில் ஒன் ஆஃப் தி பார்ட், நாட் தி என்டையர் ரேகுங்கிறது ரொம்ப பெருசு. அதில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இந்த வெக்டர் டிபி இருக்குது. ஆனால் வெக்டர் டிபி இருக்குன்னா ரேகு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, நான் இன்னும் சைட் ப்ராஜெக்ட் பண்ணேன், அப்போ தேவைப்பட்டுச்சு. ஓகே ஃபைன். ஓகே, வேறு என்ன கேள்விகள்? ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். சொல்லுங்கள். இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ எல்லா கண்டென்ட்டுமே இப்போ ஏதாவது ஒரு அல்காரிதம்குள்ள அந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்றீங்க, ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம மூவிஸ் டேட்டா செட் எடுத்துக்கிட்டு அது ஒரு 4 ஃபீச்சர், அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து என்கிட்ட மியூசிக்கோட மெட்டா டேட்டா இருக்கு, என்கிட்ட ஒரு 8 ஜிபி சாங் இருக்கு, அதோட மெட்டா டேட்டா அரௌண்ட் ஒரு 2 to 3 MB இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நான் வந்து என்னன்னா டூப்ளிகேட் டேரக்டர் நான் ஃபைண்ட் பண்றதுக்கு எனக்கு வழி இருக்கு. அந்த மெட்டா டேட்டா வச்சு அது எந்தெந்த ஃபைல் அப்படின்னு நான் கண்டுபிடின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். நீங்கள் மெட்டாடேட்டா கொண்டு போய் அகைன் நீங்கள் ஆல்ரெடி நம்பர்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அப்படியே கொண்டு போய் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வேலை இன்னும் கொஞ்சம் கம்மி தான். நம்பராக இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் டு நம்பர் அண்ட் புட் இட். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் போட்டிங்கனாக்கா திஸ் இஸ் நத்திங். நீங்கள் திரும்பி அதுலேருந்து நீங்கள் ஐ மீன் அதுக்கு சிமிலராக என்னென்ன இருக்குங்கிறத எடுத்து பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் டூப்ளிகேட்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ஹவர் ஆக்சுவலி வாண்ட் டு பெர்ஃபார்ம் யூ கேன் பெர்ஃபார்ம். ஓகே. ஓகே, ஸோ வேறு எந்த கேள்வியும் இல்லை என்றால் நாம் கடையை மூடிக்கொள்ளலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் ஜெனரல் டிஸ்கஷனுக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.